தப்பு. ஏன் சார் உங்க சீசன் உங்களோட கேபி இவ்வளோ வருஷமா இல்லாத ஒரு மார்க்கெட்டா சார் அவருக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தூக்கி நீங்க அவரை போட்டீங்களே, இழுத்து விட்டீங்களே. இன்னைக்கு அதோட வேணாதான் இந்த ஆளு இப்போ விஜய் டிவியில இருக்கவங்களையே யோசிச்சு பாருங்க. புகழெல்லாம் எவ்வளோ அடிப்பட்டு கஷ்டப்பட்டு போடாத பொம்பளை கெட்டப்பெல்லாம் போட்டு அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் வந்தார். வினோத்தை எடுத்துக்கோங்க, பிக் பாஸ் வினோத்தை எடுத்துக்கோங்க. சும்மாவா அந்த மனுஷன் வந்தார் இவ்வளோ இந்த நிலைமைக்கு இவரை மாதிரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு லூசுத்தனமாக வீடியோ போட்டு வந்தாங்க. மாக்காப்பா அண்ணன் அவர் ஆர்ஜேவா இருந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அவரோட இடத்த அவர் உயர்த்தி எல்லாம் வந்தா எல்லாம் குடிக்காரங்க எல்லாம் அது இதுங்க. நான் எனக்கு அப்பெல்லாம் கூட நான் பேசல. ஏன்னா நான் அதை எடுத்து பேசாத காரணம் இவருங்க குடிக்கிறாங்க, குடிக்கல, அவங்க குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுறாங்க, குடிக்காம ஒர்க் பண்ணுறாங்க. அதான் அவங்களோட மெத்தாலஜி சரிங்களா, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் நான் பேச வரல. நான் பேச வந்த விஷயம் என்னன்னா, அறந்தாங்கி அக்காவை தான் இவர் பேசிருக்கான்ற வீடியோ நான் எப்போ பார்த்தோன்னே எனக்கு அப்போ தான் கடுப்பாச்சு. ஏன்னா எனக்கு அறந்தாங்கி அக்கால நல்லாவே தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாது. ஓகேங்களா, நீ அறந்தாங்கி அக்கா க்ளோஸ் அணியெல்லாம் பேசுறேன் நிறைய பேர் கேட்டுறீங்க. அதில் அறந்தாங்கி அக்காலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதை பேசுங்க தெரிய வரும்போது கோவம் வருமா வராதா? கூட இருக்கவங்க கேட்க தானே செய்வாங்க. இப்போ நானே அங்கே இருந்தாலும் கேட்க தானே செய்வேன். கேட்டிருக்காங்க, உள்ள ஏதோ கை கலப்பு நடக்கதான் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிச்சாங்களா அடிக்கலையா தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ரிஃப்ளெக்ஷன். ஆனால் இன்னைக்கு அவர் வந்து கொடுக்குற பில்டப்பு புகழ் என்ன பேர் அழகனா, ஏன்னா இவர் ரொம்ப பெரிய ஆணழகன் இல்லை, இவருக்கு அப்படியே ஒரு பொம்பளை ஃபேன்ஸ், பொம்பளை பொறுக்கி பச்சை பொம்பளை பொறுக்கி. இந்த ஆள் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா துஷார் அந்த பையனையும் போட்டு அந்த தடவுறானே. இவர் பக்கத்தில் பொண்ணுங்களாம் ஆங்கருங்களாம் மாட்டிட்டு என்ன தடவிருப்பான் இந்த ஆள். நான் சீரியஸாக கேட்குறேன். இவன்லாம் ஒரு ஆள்னு தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஆரம்பத்துலேருந்து இந்த ஆளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தா டிஆர்பி ஏறும்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலுங்க, இந்த இன்ஃப்ளூயன்சருங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருங்க, நீங்கள் உங்களெல்லாம் பிடிச்சி முட்டி போட வச்சு மண்டலி நங்கன்னு கொட்டினாலே இவனை மாதிரி ஆளுங்கிறதுக்கு அப்புறம் வரமாட்டாங்க. நீங்க பாக்குற வேலை இப்போ கூட அவனை கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இதோ உங்க கேமராவை உடச்சு போட்டு போனானா, இந்த ப்ரோவக் சேனல் உங்களை தான் கேட்குறேன், உங்க கேமரா உடச்சு போட்டு போனானா யாரோ ஒருத்தர் ஒரு விரல் இப்படி காமிச்சிட்டு ரத்தம் அடிபட்டு தேவையா இது, எதுக்கு அந்த ஆளு கூப்பிட்டீங்க? அவனை அப்படியே விட்டாலே அவர் பாட்டு ஆஃப் ஆகி போயிட்டே இருக்க போறாரு. ஐயோ தலைவலியா இருக்குங்க. நாங்களாம் பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போராடிட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, இன்னும் நாங்களாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். மொத்த முடியும் நரைச்ச பிறகுதான் ஏதோ வெளியே தெரியுமானதில்ல, அப்படி இருக்கு வாழ்க்கை. ஆனால் இவெல்லாம் என்ன பண்றானே சத்தியமா தெரியல. இவனையெல்லாம் வளர்த்து விட்டவங்களையே இந்த மிதிக்கிறதுன்னு வாங்களே, அந்த வேலையை தான் இப்போ இந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மரியாதை இல்லாமல் யாருமே பேச மாட்டேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உடனே கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன், என்னமா இவரோட மாமியார் வீடு அது, விருந்துக்கு போகிற மாதிரி கமிஷனர் வீட்டுக்கு போகிறேன், கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன்னு இருக்காரு. இந்த பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சீரியஸாக சொல்லுவேன். இன்னொரு முறை இவர் கூப்பிட்டு நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், பேட்டி எடுக்கிறேன், அந்த ஷோவில் நிற்க வைக்கிறேன், படத்தில் கேமியோவாக வர வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டாலே இந்த மாதிரி ஆளுங்களாம் ஆஃப் ஆயிடுங்க. நீங்கள் எங்களெல்லாம் வளர்த்து விட இப்படியே பழக்கிருக்கீங்க, உருவாயிட்டு இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், பழக்கிருக்கீங்க. இவர் இப்படி பண்றாரு, இரிட்டேட் ஆகி இமிடேட் பண்ணி போடுறாங்க இவருங்க. அதே இவர் வந்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறாரு, இனிய மாதிரி பண்ணி அவங்களா ஃபேமஸ் ஆங்க. உடனே அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்றது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சோஷியல் மீடியா சேனல்ஸ், இந்த காமெடி ஷோ பண்றவங்க, படம் பண்றவங்க எல்லாரும் உங்களுக்கு எஞ்சி கேட்குறோம், ஒரு